இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்ற சூப்பரான வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 10லேருந்து 15 வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு அதை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி சேர்க்குறப்போ வெண்டைக்காய் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் இந்தளவுக்கு குக் ஆகிருக்கு, ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். இது ஒரு 12லேருந்து 15 வெண்டைக்காய் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ அதே ஆயிலில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரியட்டும். இப்போது நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ரீன் சில்லி பொடியாக கட் பண்ணி வேணாலும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா தான் வெண்டைக்காய் மசாலா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு பல் எடுத்து நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயோடு சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் அடித்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து சேர்க்குறேன்னா அப்போ நமக்கு கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். அதனால் அது நல்லா இப்போ இந்த தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஆயிலெல்லாம் நல்லா பாருங்கள் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே மல்லித்தூள் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தயிரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அப்போது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஹாஃப் குக்காக இருக்குது வெண்டைக்காய். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் நமக்கு வெண்டைக்காய் வெந்தால் போதும். சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். இதை வெண்டைக்காவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மூடி வச்சு இதை குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை இல்லைனா கருவேப்பிலையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
பூரி சப்பாத்திக்கு சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.